ஹலோ கைஸ், நாளைக்கு ஏப்ரல் 14 நம்ம கண்கண்ட தெய்வம் அம்பேத்கர் ஐயாவோட பிறந்த நாள். இது நைட்டெல்லாம் இந்த தோரணம் கட்டுவோம். நாங்கள் நைட்டெல்லாம் கஷ்டப்படுறோம். என்னதுனாலனா நம்ம அம்பேத்கர் ஐயாவோட பிறந்த நாளுக்கோசரம் நாங்கள் நைட்டெல்லாம் கஷ்டப்பட்டு தோரணம் கட்ட போகிறோம். நாளைக்கு எங்களோட வீடியோவை மறக்காமல் பாருங்கள். இங்கே பாருங்கள், நைட்டெல்லாம் நாங்கள் கஷ்டப்படுவோம். ஏன்னா நம்மளுக்கு அம்பேத்கர் ஐயானா எஸ்சிங்களுக்கு எல்லாருக்குமே பிடிக்கும். அம்பேத்கர் ஐயானா அவரு தான் நம்மளுக்கு படிப்பு சொல்லி கொடுத்துக்கிறது. அவரு எப்பயுமே பிறந்த நாள் அதுவும் பாருங்க, நீங்களே பாருங்க. எங்க மாமா தான் இதுல மெயின் தலை. அது அவரு பெரிய மாமா, சின்ன மாமா, இவங்க எல்லாம் பெரியவங்க. எங்களுக்கு சப்போர்ட் பண்ணி இவ்வளவு கஷ்டப்பட்டு நைட்டெல்லாம் இங்க பாருங்க, நீங்களே பாருங்க பாருங்க. நம்ம ஐயாவோட பிறந்த நாளுக்கோசரம் நைட்டெல்லாம் கஷ்டப்படுறோம் நாங்க. பாருங்க, மறக்காம இந்த வீடியோவை பாருங்க. இது மட்டும் இல்ல, நாளைக்கு வேற வேற விஷயம்லாம் பண்ண போறோம். இதெல்லாம் நீங்க பொறுத்திருந்து முழுசா வீடியோவை பாருங்க. அவங்களையும் இதே மாதிரி 4 பேருக்கு நன்மை செய்யணும். நம்ம பாபா சாஹேப் கண்கண்ட தெய்வம் அம்பேத்கருக்கோசரம் யாரா இருந்தாலும் ஜாதி மத வேலை இருந்தாலும் நீங்களும் பாடுபட்டு 4 பேர் இல்லாதவங்களுக்கு நல்லது சொல்லி நல்ல வழியை காட்டுங்க. நாளைக்கு இந்த வீடியோவை பார்த்து நீங்களே தெரிஞ்சுக்கிறீங்க நாங்கள் என்ன பண்ணுவோம். ஆமா, நம்மளுக்கு படிப்பு இல்லை, அவரு படின்னு தான் கத்து கொடுத்துக்கிறாரு. நம்ம படிக்கல. நம்மளால 4 புள்ளிங்க படிச்சு நல்லா இருக்கணும். நாளைக்கு பாருங்க அந்த வீடியோல. ஓகேவா கைஸ்? பாருங்க, நாங்கள் நைட்டெல்லாம் போக மாட்டோம் வீட்டுக்கு. மொத்தத்தையும் முடிச்சுட்டு தான் நாங்கள் வீட்டில் போய் தூங்குவோம். இதெல்லாம் நிம்மதியாக முடிச்சா மட்டும்தான் எங்களுக்கு தூக்கமே வரும் நிம்மதியா. ஏன் சொல்லு, நம்ம அம்பேத்கர் ஐயாவோட பிறந்த நாள் ரொம்ப பிரம்மாண்டமாக பண்ணோம். அதுக்கோசரம் நைட்டு இல்லை, நாங்கள் 2 நாள் கஷ்டப்பட சொன்னாங்க கூட நாங்கள் கஷ்டப்படுவோம். தூக்கம் இல்லாத கஷ்டப்படுன்னு சொன்னால் கூட கஷ்டப்படுவோம். இங்கே பாருங்கள், எப்படிக்குது டிசைன், எப்படிக்குது நாங்களே எங்களால் முடிஞ்சது டிசைன் பண்ணுகிறோம். எப்படிக்குது பார்த்தீங்களா? டிசைனு வேற லெவலில் இருக்குதா? இந்த மாதிரி நல்லா பண்ணியா மாம்? ஹைலைட்டா பண்ணு மாம். இங்க பாருங்க, எங்க மாமா இருக்கிறார் பாரு போட்டால, அவர் தான் அங்க கேஜப் கிங் மாதிரி. அவரு, நான் இல்ல. நம்ம ஐயா அம்பேத்கர் பாத்தீங்களா? ஜெய் பீம், ஜெய் பீம், பாத்தீங்களா? அதுதான் தெய்வம். எங்களுக்கு தெய்வம் அவர் தான். எல்லாருக்கும் தெய்வம் அவர் தான், அவர் தான். ஹாய் காய்ஸ், நாளைக்கு தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நம்ம பாபா சாஹேப் அம்பேத்கருடைய பிறந்த நாள். என்னைக்கு பிறந்த நாள் வருதோ அன்னைக்கு எல்லாமே அவர் உயிரோடு இருந்து நம்மளுக்கு எல்லாம் வழிகாட்டி, அந்த வழிகாட்டி அவர் எழுதின சட்டத்தை பார்த்து நம்ம அந்த வழியில போய் யாருக்கும் கெட்டது பண்ணுவோம், எந்த துரோகம் பண்ணாத சந்தோஷமாக நிம்மதியாக வாழணும். நம்மளால் முடிஞ்சது 4 பிள்ளைங்களை படிக்க வச்சு மேலே வழி காட்டுறதுக்கு வழியாக இருக்கணும். ஓகேவா கைஸ்? மாமா சொன்ன வார்த்தை 100க்கு 100 உண்மை. நம்மளால 4 புள்ளைங்க படிச்சு ஒரு வழியில போனோம். ஏன்னா சட்டமேடு அம்பேத்கர் ஐயா சொன்ன வார்த்தையே அதுதான். அவர் சொன்ன வார்த்தையே அதுதான். நம்மளால 4 பேரு நல்ல வழியில போனோம், நல்லா படிக்கணும், நல்லா இருக்கணும். அதுதான் அம்பேத்கர் ஐயா சொல்லி கொடுத்துக்கிறது. அது வழியிலேயே போங்க, அதே மாதிரி ஃபாலோ பண்ணுங்க. எல்லாருக்கும் அதே மாதிரி நல்லது பண்ணுங்க. சரிங்களா? 4 பேரை படிக்க வைங்க இல்லாதவங்களை. ஓகே கைஸ்?
சூப்பர் மாம். இந்த ஐடியாலாம் இவருக்கு வர்றதில்ல விடு. இந்த ஐடியாலாம் இவருக்கு வர்றதில்ல. அண்ணா அவனா அம்பேத்கர் பாருண்ணா, இன்னா ஐயண்ணா இவருக்கு இங்க யாருண்ணா? ஏ அண்ணா ஏ அவண்ணா ஏ அண்ணா ஏ அவண்ணா உன்னா உவண்ணா உப்பமாக படிப்பனா 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 உன்னா உவண்ணா உப்பமாக படிப்பனா உலக சாதனையில் ஒப்பனமா சொன்னா. ஏ அண்ணா ஏ அவண்ணா ஏ அண்ணா ஏ அவண்ணா. ஏ எல்லாம் நல்லா படிங்கடா. 12:30 மணிக்கு மேலே ஆகிக்குது. இது மட்டும் இல்லை, நாங்கள் விடிய காத்தால 4 மணி 5 மணி மட்டும் வேலை பண்ணுவோம். பண்ணிட்டு போவோம். போயிட்டு திருப்பி இவங்கெல்லாம் வந்து அவர் அந்த பேர் நேம் பாருங்க பாருங்க, நீங்களே பாருங்க. சங்கம் லீடர் இவங்கெல்லாம், சங்கம் லீடர் இவங்கெல்லாம். டைகர் ஹலோ கைஸ், இங்கே பாருங்க எவ்வளோ மேலே ஏறி கட்டுனுக்கிறான் தம்பி. எவ்வளோ நேரத்துக்கு, என்ன டைம் தெரியுமா? 12:30 மணிக்கு மேலே ஆச்சு. எவ்வளோ மேலே ஏறிக்கிறான் பாருங்க. இவ்வளோ கஷ்டப்படுறான் தம்பி. நம்ம ஐயா அம்பேத்கருக்கோசரம் இவ்வளோ கஷ்டப்படுறான் பாருங்க. நீ கரெக்டாக பிடிங்க.